நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் என் இரு கண்முன்னே வந்து தோன்றினே என்று எல்லாமல்ல அருணகிரிநாதர் இந்த உலகம் சொல்லியிருக்காங்க. அப்போ நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் சொல்கிறாங்க. அப்போது ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு நாளும் பிரச்சனை வருது. இப்போ காலைல எந்திரிலிருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஆசான் அருணகிரிநாதர் அருமையாக சொல்கிறார். நாள் என்ன செய்யும் பாப்பா, நாள் என்ன செய்யவும் கிழமை என்ன செய்யும். காலையில் எந்திரிக்கும் போதே இந்த கிழமையில பிரச்சனை வருது, ஞாயிற்றுக்கிழமை பிரச்சனை வருது, சனிக்கிழமை பிரச்சனை வருது, வியாழக்கிழமை பிரச்சனை இல்லாத மனிதனுக்கு பிரச்சனையை தீர்ப்பதற்கு காலை எந்திரிக்கும் பொழுது முருகப்பெருமானுடைய திருவடியை நினைத்து எந்திரிங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது எவ்வளோ மனது உறுதியான மனசு இருக்கும். இப்போ ஆசான் அருணகிரிநாதருக்கு அவ்வளோ பெரிய உறுதியான மனம் இருந்தால்தான் முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து மரணமில்லா பெருவாழ்வு சொல்லக்கூடிய நிலையான வாழ்க்கையை கொடுத்தாங்க. நம்ம எல்லாம் மனுஷனாக பிறந்துட்டோம். மனிதனுக்கு இறைவன் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொல்லியிருக்காங்க சித்தர்கள். அப்போது மனித பிறவி எடுத்ததே இறைவனை அடைவதற்காக. அப்போது என்ன சொன்னாங்கன்னா, ஔவையார் தாய் மனிதனை பிறந்ததெல்லாம் உத்தமனை காணுன்னு சொன்னாங்க. அப்போது மனிதனாக உடமை பெற்ற பயனாவதெல்லாம் உத்தமனை கான்னு சொன்னாங்க. அப்போ மனித வாழ்க்கை நம்ம அடைஞ்சிட்டோம். இந்த வாழ்க்கை இருக்கும் பொழுதே இறைவனை அடைவதற்கு நல்ல தான தர்மங்களை செய்யணும். தானமும் தவமும் தான் செய்வாராகில் வானவ நாடு வழித்திருந்தருமேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தொடர்ந்து தர்ம பாதையில் நம்ம செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும். அப்போ கர்மத்தினோட வழி குறைனா என்ன செய்யணும், நம்ம தினம் முடிஞ்ச இருக்கும் காக்காய்க்கோ குருவிக்கோ நாய்க்கோ மனுஷனுக்கு ஏதோ ஒரு வழிகள் தர்மத்தை செஞ்சுட்டே இருக்கும். அப்போது நம்ம குடும்பத்தை விட்டு அதையும் செய்யணும், குடும்பத்தையும் பார்க்கணும், அதே போல் ஜீவராசியும் தொண்டு செய்யணும். இப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன, தெய்வத்துள் வைக்கப்படும். எந்த அளவுக்கு நம்ம தர்மம் செஞ்சுனே இருக்கோம் முருகப்பெருமான் திருவடியில் இருக்கும். அப்போது ஆசான் அருணர் சொன்னது போல வானோர் முடியும் சொன்னார். அப்போது இறைவன் கால் எப்படி அணிகலன் அணிஞ்சிருக்காரு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் கால் அவருடைய காலுக்கு அணிகலன். அப்போது மாலுக்கு அணிகலன் வெண்தலை, மாலுக்கு அணிகலன் தென்னங்குழாய் சொன்னார். இப்போ வெள்ளாமல்ல பெருமாள் எப்படி இருக்காரு பார்த்தீங்கன்னா, அவருக்கு தென்னங்குழாய் வச்சிருக்காரு அவர் அணிகலனா. அதே போல் ஆளுக்கு அணிகலன். அப்போ எல்லாம் வல்ல பரம்பொருள் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தன்னுடைய கழுத்தில் பார்த்தீங்கன்னா எலும்பு கூடுகளை அணிகள்லாம் அணிஞ்சிருக்காரு. ஆனால் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா வானோர் முடியும் சொன்னார். இப்போ அருணகிரிநாதர், திருவள்ளுவர், கரூர் தேவர், சிவவாக்கியர், பதஞ்சலி இப்போல பெரிய பெரிய ஞானிகள்லாம் அவர்களுடைய உயிரை பார்த்தீங்கன்னா எல்லாம் வல்ல பரம்பொருள் முருகப்பெருமானுடைய திருவடியில் இருக்குது. நம்மளுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற நம்ம வாழ்க்கை அமைய சொன்னோம். எண்ணம் போல வாழ்க்கைப்பா அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இல்லையா. அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் மேலோங்கி நல்ல தர்ம காரியங்கள் செய்யும் பொழுது நம்மளுடைய உயிர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்மா முருகப்பெருமானுடைய திருவடியில் போய் சேரும். திருக்குறள் நிறைய லைன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, தெய்வத்துள் வைக்கப்படும், தெய்வத்துள் வைக்கப்படும். இதெல்லாம் என்னன்னா, ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையை தூய்மையாக முடித்து நல்லபடியாக இறைவனுடைய திருவடியில் போய் சேரணும்னா தானமும் தவமும் தான் செய்வாராகில் வானவ நாடு முதல்ல வழி திறந்தணும், அப்புறம் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்போ தர்ம காரியங்களும் நல்ல காரியம் செய்யும் பொழுதுதான் முருகப்பெருமான திருவடியில் போய் நம்ம சேர்ந்துடுவோம். ஆகவே கொடுத்த இந்த அற்பமான வாழ்க்கையை அற்புதமான செயல் செய்து முருகப்பெருமான் திருவடியில் சேர்ந்துடலாம். நன்றி, வணக்கம். தாமரை செய்தி நியூஸ். இந்த சன் தாமரை சொல்லக்கூடிய இந்த தெய்வ அருள்மிக்க இந்த தொலைக்காட்சியை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.